இப்போதான் வைப்போம். செத்தடி மோகலை. முடிஞ்சிருச்சு. என்னது புஷ்வானம் வெடிக்காம புஷ்னு போகுது? எப்படி புஷ்வானம் மேல வரைக்கும் போய் சந்திராயன சேட்டலைட்டே சந்திச்சுட்டு வருது பாருங்க. என்னாச்சு அந்த புஷ்வானத்துக்கு? நாட்டு வெடி மருந்து நேரம் வெடிச்சு சதுர இருக்கணுமே. அந்த கடைக்காரன் அப்படிதானே சொன்னான். மாமா இன்னொரு புஷ்வானம் இருக்கு, அதை எடுத்து நீங்க அப்படியே பத்த வச்சிட வேண்டியதானே? இல்லதே நானா? ஆமா நீங்க தான். ஆமா மாப்பிள, கஷ்டப்பட்டு எங்கெங்கயோ போய் வெடி வாங்கிட்டு வந்துருக்கீங்க. உங்க கையால ஒரு வெடியை வெடிங்க மாப்பிள. இந்தாங்க. அட ஏன் மாமா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்தாங்க போய் கொளுத்து விடுங்க. போங்க. போங்க மாப்பிள. புஷ்பானம் தானே மாமா, போங்க மாமா. என்ன பண்றது இப்போ? என்ன முழி முழிச்சிட்டு இருக்கீங்க? போங்க போய் கொளுத்து விடுங்க. போங்க. என்ன தைரியமா கொளுத்து வாதாதா? போங்க மாப்பிள. இப்பதான் மொத்த குடும்பத்தோட திருஷ்டியுமே கழிஞ்சது. வாங்க வாங்க வாங்க, வலி 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 காத்து விடுங்க, அவரே சரியாயிருவாரு. போன பச்சான். இவ்வளவு கஷ்டப்பட்டது எனக்கு நானே வேண்டு வச்சுக்கதானா? தபசுக்கு வேண்டாச்சு. அம்மா ஐயோ, அப்பா பார்த்து சரவணா பார்த்து, எரியுது. கொஞ்ச நஞ்சா பெஞ்சா மவுஸ் பேசுனீங்க. மன்னர் பரம்பரை மண்ணாங்கிட்டி பரம்பரைன்னு இப்ப பாரு, குத்த வச்சு உட்கார வச்சு மருந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஏப்பா, என்னோட காயத்துக்கு மருந்து போட உனக்கு கோழி இறகு தான் கிடைச்சதா? ஒரு மயில் இறகு கிடைக்கல? ஆமா, இவரு அப்படியே போருக்கு போய் சண்டை போட்டு வீரத்தனம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இவருக்கு மயில் இறகு வச்சு மருந்து போடுறாங்க. எல்லாரும் தானே ப்ரோ பட்டாசு வெடிச்சோம், அப்புறம் ஏன் உங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா எப்படி ஆச்சு? அது விதி விளையாடிடுச்சு ப்ரோ, விதி விளையாடிடுச்சு. இது விதி விளையாடின மாதிரி தெரியலையே, ஏதோ சதி விளையாடின மாதிரில இருக்கு. இல்ல மாமா, புஷ்வானன்றது ஒரு சாந்த சொரூபி. அது எப்படி இப்படி பவர்ஃபுல்லா வெடிச்சதுன்னா எனக்கு தெரியல. பாருங்க, ஏற்கனவே கண்ணக்குழி மாமனா இருந்த உங்களை கூட 2 அடிக்கு போர் போட்ட மாதிரி ஆக்கிடுச்சு அந்த புஷ்வானம். ஏராஜ், நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வேல்முருகன், அவர் மையம் முத்துராஜ் கூட அவன் மோதிரம் கூட இப்படி ஒரு புஷ்வானம் வெடிச்சுல. ஆமாண்ணே. அப்படியா மச்சான்? ஆமா, இப்ப அவன் எப்படி இருக்கான்? வெடி மருந்து பூரா கண்ணுக்குள்ளேயும் காதுக்குள்ளேயும் ஏறிடுச்சா, அதனால பாக்குறதையும் கேட்கறதையும் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ சுத்தமா அவுட் ஆயிடுச்சு 2. என்னது அவுட்டா?